பாட்டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம். வெறும் 3 பொருளை வச்சு ரொம்ப எளிமையான முறையில் வெனிலா ஐஸ்கிரீம் வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு இன்னைக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப க்ரீமியான அதே சமயம் ரொம்ப ரிச்சான சுவையோடு இருக்கிற இந்த வெனிலா ஐஸ்கிரீமை செய்ய என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டரை பயன்படுத்தி தான் நான் ஐஸ்கிரீம் பண்ண போகிறேன். பீட்டருக்குள்ளே ஹூக்கையும் எந்த பவுலில் ஐஸ்கிரீம் பண்ண போகிறோமோ அந்த பவுலையும் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஐஸ்கிரீம் செய்ய பயன்படுத்த போகிற க்ரீமையும் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அதே கப்பில் 1 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா திக் க்ரீம் எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா திக் க்ரீம் போட்டு பண்ணுறதுனால நம்மளோட ஐஸ்கிரீம் ரொம்ப க்ரீமியாகவும் அதே சமயம் ரொம்ப ராயலான டேஸ்டோடையும் இருக்கும். இதை இப்போ நான் ஒரு எலக்ட்ரிக் பீட்டரை பயன்படுத்தி நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா இதை பீட் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. வயர் விஸ்க் இருந்துச்சுன்னா அதை கூட பயன்படுத்தி பண்ணிக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இதோட 1 கப் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. திரும்பவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த கண்டென்ஸ்டு மில்க், வெனிலா எசன்ஸ், க்ரீம் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கலக்கணும். அந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஐஸ்கிரீம் கலவையை ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்மளுடைய சேனலை முதல் முறை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஐஸ்கிரீம் கலவை கண்டெய்னரில் மாற்றிட்டு ஒரு 2 தடவை இந்த மாதிரி கண்டெய்னரை கீழே தரையில் தட்டிக்கோங்க. இப்படி பண்ணும்போது உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ இதுக்கு மேலே ஒரு கவர் போட்டுட்டு சுற்றி எதுவும் ஏர் பிளாக் ஆகாத மாதிரி சீல் பண்ணிடுங்க. இப்போ இதோட மூடி போட்டு இதை மூடிட்டு ஒரு 6 மணி நேரம் இதை ஃப்ரீசரில் வச்சுருங்க. நான் 6 மணி நேரம் ஐஸ்கிரீமை ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்மளுடைய வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி ரெடி ஆகிருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், எந்த வித ஐஸ் கிறிஸ்டலும் இல்லாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. கொஞ்சம் கூட ஐஸ் கிறிஸ்டல் இல்லை. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் திரும்ப கடையில் வாங்கவே மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும் இது. இந்த சூப்பரான வெனிலா ஐஸ்கிரீமை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.